மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம், திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே. ஒரே ஒரு பிஜேபி கார மேல, ஒரு ஆர்எஸ்எஸ் கார மேல இவ செருப்பு தூக்கி வீசிட்டா நான் அரசியல் நிப்பாட்டிடுறேன். என்டிகே பொறுப்பாளர் ஸ்ரீதர் அவர்கள் மேல செருப்பு தூக்கி அடிச்சிருக்காங்க. யாரு அப்படின்னு பார்த்தானே ஒரு பெரியாரிஸ்ட்னு சொல்லிக்கிற ஒரு நபர், அதை பத்தி சொல்லுங்க. பெரியாரை பத்தி நம்ம ஏன் விமர்சனம் பண்றோங்கிறதுக்கான காரணங்களை சொல்றாரு. அப்போ அரங்கத்தில் உட்காந்து ஏய் நீ பேசக்கூடாது, ஏய் நீ பேசக்கூடாதுங்கிறார். அதுவே முதல்ல ஒரு கண்ணியமற்ற அணுகுமுறை தான். தமிழ் படிச்சா பிச்சை கூட எடுக்க முடியாதுன்ற மாதிரி சொன்ன மொழின்னு சொன்னதை கேட்டுக்கிட்டு நீ சொன்ன இல்லாமல் இருக்கலாம். பெரியாரோட கொள்கை வந்து பகுத்தறிவா இல்லை செருப்பா, எதால வீழ்த்தணும்? இப்போ அவதூறு பரப்புறாங்க, பொய் சொல்றாங்கன்னா அவதூறு பரப்புகிறது நாம் தமிழர் கட்சின்னு பிரச்சாரம் பண்ணுங்க. யாரும் இல்லைன்னா மேடம் போட்டு கெட்ட கெட்ட வார்த்தையில பேச தெரியும் உங்களுக்கு. திமுகவோட ஆட்சி நடக்கிறதுங்கிறதுனால இதெல்லாம் நடக்குது. ஏன்னா திமுக அதை வரவேற்கும், பாராட்டும், வாழ்த்தும். ஏன்னா அவங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா கூலிப்படையை தான் எப்பவுமே திமுக பயன்படுத்துவாங்க. ஏங்க இந்த மாதிரி மலமல்லக்கூடிய தூய்மை பணியாளர்கள்லாம் இன்னும் மோசமான நிலைமையில இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான நவீன கருவிகளை கொடுத்து அவங்களை இன்னும் மேம்படுத்தணும், அவங்க வாழ்க்கை சூழலை மாற்றணும்னு சொல்றவங்க தான் பகுத்தறிவுவாதி. அவங்க அள்ள போறாங்க. ஸோ அவங்க குடிக்கணும்னு பேசுறவன் முட்டா பைய, தற்குறி பைய, திருட்டு பையனா. ஏன்னா அவன் ஒரு குடிகார பையனா. ஒரே ஒரு முறை நீ எச்ராஜா மேல செருப்பு தூக்கி வீசிருப்பியா? ஒரே ஒரு முறை பிஜேபி காரன் செருப்பு தூக்கி வீசிருப்பியா? ஏன் உன்னால வீச முடியல? பயந்தாங்கொழி, தொடை நடுங்கி, உன் ஒட்டுமொத்தமா உன்னுடைய இந்த நாட்டுக்கும் மனித குலத்துக்கும் விரோதியா இருக்கக்கூடிய ஒரு ஆர்எஸ்எஸ் கார மேல செருப்பு தூக்கி நீ வீசி இருந்த, அண்ணாமலை மேல உன்னால வீச முடியுமா? உனக்கு தெம்பு இருக்கா? முதல்ல உள்ள போனா ஒண்ணு கடிச்சிருவான். அதுவும் குறி வக்கு இருக்கா? நான்கு சம்பத்து வாயிலே போய் அடிச்சுட்டாங்க. அவரு பாவம். This video is presented by BMC. Desktop and laptops for your office at wholesale price. All in one place. FT Politics நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் சார் இருக்கார். அவர் கூட பேச வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? சார், இந்தியா கிளிட்ஸ் டிபேட் ஷோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் நடந்த சம்பவம் தான் இப்போ எல்லாராலையும் பேசப்பட்டுட்டு வருது. என்டிகே பொறுப்பாளர் ஸ்ரீதர் அவர்கள் மேலே செருப்பு தூக்கி அடிச்சிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தா பெரியாரிஸ்ட், தன்னை ஒரு பெரியாரிஸ்ட்னு சொல்லிக்கிற ஒரு நபர். அதை பற்றி சொல்லுங்கள் சார், இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் நியூஸ் கிளிட்ஸோட அந்த நிகழ்ச்சியினுடைய அந்த முதல்ல அவங்க போட்ட போஸ்டரே நான் பார்த்தேன். முக்கியமான தலைப்பு நான் பார்த்தேன். ஆனால் அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா சில கரெக்டாக இயக்கத்தோடு சொல்லணும்னா தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய சில தோழர்கள் அதை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. பொதுவாக இந்த மாதிரி எல்லா ஊடகத்து நிகழ்ச்சிகளும் ஷேர்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ ஷேர் பண்ணி இன்வைட் பண்ணுறாங்கன்னா அப்போ ஓகே, ஏதோ சம்திங் ஃபிஷி, தே ஹேவ் சம் ஐடியாஸ் இன் தேர் மைண்டுன்ற மாதிரி நமக்கு தோணுச்சு அப்போவே. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நான் கிடச்ச தகவல் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். நாதில் சம்பத் ஐயா, அப்புறம் ஸ்ரீதர் அண்ணன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் செந்தில்வேல் அண்ணன், பன்னீரஸ் அண்ணன், அப்புறம் விஜயதரணி அம்மா, இன்னொருத்தவங்க யாரோ ஒருத்தவங்க நினைக்கிறேன். ஸோ இதான் வந்து பேனல். அந்த பேனலில் வந்து நாதில் சம்பத் ஐயா பேசுகிற போது தந்தை பெரியார் அவர்களை பற்றி இழிவாக பழித்து பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சி வீழ்ச்சி சந்திக்கும், செத்து போனவங்களை பற்றி புதுசாக பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகே, அது அவரோட கருத்து. செத்து போனவங்களை பற்றி பேசக்கூடாது, ஹிட்லரை பற்றி பேசக்கூடாது, ஜெயலலிதா பற்றி பேசக்கூடாது, கருணாநிதி பற்றி பேசக்கூடாது. ஏன் பேசுகிறீங்க? விட்டுருங்க. ரைட்டு. இப்போ வந்து அதற்கு பிறகு அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, ஸ்ரீதர் அவர்களுக்கு சுற்று வருகிறது. அப்போ என்ன பண்ணுறாருன்னா பெரியாரை பற்றி நாங்கள் ஏன் விமர்சனம் பண்ணுறோங்கிறதுக்கான காரணங்களை சொல்கிறாரு. அவர் சுற்றும் போது பேச தானே செய்வார் அவர். அப்போ அரங்கத்தில் உட்காந்து ஏய் நீ பேசக்கூடாது, ஏய் நீ பேசக்கூடாதுங்கிறாங்க. அதுவே முதல்ல ஒரு கண்ணியமற்ற அணுகுமுறை தான். அதன் பிறகு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அதாவது அவர் அமர வைப்பதற்காக ஸ்ரீதர் அவர்கள் சொல்கிறாங்க, தமிழை படித்தா, அதாவது என்ன சொல்கிறது, தமிழ் படித்தா பிச்சை கூட எடுக்க முடியாதுன்ற மாதிரி சொன்ன மொழின்னு சொன்னதை கேட்டுக்கிட்டு நீ சொன்ன இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருக்கிற இன்னொரு தாப்பத்திக்கான தோழர் வந்து உடனடியாக ஆவேசம் அடைந்து செருப்பு தூக்கி வீசுறாரு. இப்போ பெரியாரோட கொள்கை வந்து பகுத்தறிவா இல்லை செருப்பா, நீ எதால வீழ்த்தணும்? புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ அவதூறு பரப்புறாங்க, பொய் சொல்கிறாங்கன்னா அவதூறு பரப்புகிறது நாம் தமிழர் கட்சின்னு பிரச்சாரம் பண்ணுங்க. யாரும் இல்லைண்ணா மேடம் போட்டு கெட்ட கெட்ட வார்த்தையில் பேச தெரியுற உங்களுக்கு, மேடை போட்டு பச்சை பச்சையாக பேசுகிறாங்க. கேட்டால் அதான் பெரியார் கற்றுக் கொடுத்தாருன்றாங்க. பெரியார் அப்படி கற்றுக் கொடுக்கல. பெரியார் அதை கற்றவே கொடுக்கல. எதிரியை ஜனநாயக படத்தை தான் கற்றுக் கொடுத்தாரு பெரியார். என்னை விமர்சனம் பண்ணுன்னாரு. நான் சொன்னது தான் ஒன்றும் நினைக்காத,
நான் சொன்னது தான் உண்மை ஏற்றுக்கணும் உனக்கு அவசியம் கிடையாது. உன் மண்டைக்குள்ளே எது சரின்னு படுதோ, உனக்கு எது சரின்னு தோணுதோ அதை நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ஆமாங்க ஐயா, நீங்கள் சொன்னது எனக்கு பிடிக்கலையா, நீங்கள் சொன்னது இப்போ தப்பாக இருக்கீங்க, நான் எடுத்துக்கிறேன்னு அவர்கிட்ட நீங்கள் இன்னைக்கு பேசியிருந்தீங்கன்னா நல்லதுமான்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்திருப்பார். அவ்வளோதான் பெரியார், அவ்வளோதான். நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது. அவருக்கு வந்து தேசாபிமானம் பாஷாபிமானம்லாம் கிடையாது. அவருக்கு ஒரே அபிமானம் மனிதாபிமானம் தான் சொல்லுவார். மனுஷன் அவ்வளோதான், நல்லா மதிக்கணும். ஓகே, இது தமிழ்நாட்டுக்குள்ளேயே ரொம்ப நாளாக இருக்கிற கருத்தை அவர் வழிமொழிஞ்சிருக்கிறார், அவ்வளோதான், ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. சிக்கல் என்னன்னா, பேசிட்டு இருந்தவர் வந்து கருத்தை தப்பாக சொல்லிட்டாரு. முதல்ல அந்த விஷயத்துக்குள்ளே போவோம். இப்போ வந்து பெரியார் அவர்கள் தமிழ் படித்தால் பிச்சை கூட எடுக்க உதவாதுன்னு சொன்னாரான்னு கேட்டிங்கன்னா, பெரியார் அந்த கருத்தை சொல்லலை. நான் சொல்கிறேன், அந்த கருத்தை கூறிய கவிதை, அந்த செய்யுள் நடையை மேற்கோள் காட்டி பெரியார் அவர்கள் பேசியிருக்கிறார். சரி, பெரியாருடைய நோக்கம் வேறையா இருந்துச்சா? அந்த கவிதையை எழுதினவருடைய நோக்கமும் பெரியாரோட நோக்கமும் ஒன்னா? அந்த நோக்கம் இருந்துக்கும் வேற வேறையாங்கிறதெல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். ஆக மொத்தம் ஸ்ரீதரோ அல்லது நாம் தமிழர் கட்சி முன்வைக்கக்கூடிய வாதம் என்பது மொழி மீது, தமிழ் மொழி மீது ஐயா பெரியார் ஈவேரா அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்வை இருந்துச்சுங்கிறத அவங்க கேட்குற கேள்வி. அல்டிமேட் கோலுங்கிறது அதுதான். அந்த வாதம் சரியா, அந்த கருத்தை அவர் சொன்னாரா தப்பாங்கிறது பெரிய வாதம் அல்ல. சரி, அது தப்பாகவே இருக்குது. அதுக்காக நீ செருப்பை தூக்கி அடிச்ச அப்படின்னா, இப்போ நாளைக்கு நீங்கள் கூட்டம் போகிற இடத்துல திமுகவோட ஆட்சி நடக்கிறதுங்கிறதுனால அதெல்லாம் நடக்குது. ஏன்னா திமுக அதை வரவேற்கும், பாராட்டும், வாழ்த்தும். ஏன்னா அவங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா கூலிப்படையை தான் எப்பவுமே திமுக பயன்படுத்துவாங்க. அவங்களுக்கு எப்பயுமே டைரக்டாக வரமாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நாம் தமிழ் செய்தியை நம்ம பாதிக்கக்கூடாது. இப்போ யாரை வச்சு பண்ணலாம்? இப்போது நான் வந்து ஒரு பெரிய ரவுடி, ஓகேவா, என் கீழே வந்து இப்போ இவர் இருக்காருன்னு வச்சுக்கோ, உதாரணத்துக்கு சொல்கிறேன். இவர் வந்து இன்னொரு லோக்கலில் ஒரு சின்ன ஒரு இது அடிதடிலாம் பண்ணிகிட்டு இருக்காரு. நான் வந்து அந்த இருக்கிற இன்னொரு ரவுடி அடிக்கணும் அல்லது இன்னொரு ரவுடியை வளர்ந்துட்டு இருக்கிற அடிக்கணும்னா நான் போய் அடிக்க மாட்டேன். இதாப்பா காசு கொடு, காசு, இந்த காசுக்கு கலந்துக்கு வச்சு மண்டையை வச்சுட்டுவான்னு சொல்லுவேன். அவர் போய் அடிச்சு வச்சுட்டு வருவார். அந்த மாதிரி ஒரு கூலிப்படை, அடியால் படை, ரவுடி கும்பல். இந்த ரவுடி கும்பல், இந்த கூலிப்படை கும்பல் என்ன பண்ணோம்னா ஐடியாலஜி போர்வையை போத்திப்பான், அசிங்கமாக பேசுவான், ஓகேவா, குடிப்பான். மது குடிக்கிறத வெளிப்படையாக ஒருத்தன் கேமரா முன்னாடி ஆதரித்து பேசுகிறாங்க. ஏங்க இந்த மாதிரி மலமல்லக்கூடிய தூய்மை பணியாளர்கள்லாம் இன்னும் மோசமான நிலைமையில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான நவீன கருவிகளை கொடுத்து அவங்களை இன்னும் மேம்படுத்தணும், அவங்க வாழ்க்கை சூழலை மாற்றணும்னு சொல்கிறவன் தான் பகுத்தறிவுவாதி, அவன் தான் பெரியாரியவாதி. அவங்க அள்ள போகிறாங்க. ஸோ அவங்க குடிக்கணும்னு பேசுகிறவன் முட்டா பைய, தற்குறி பைய, திருட்டு பையன்னு அர்த்தம். ஏன்னா அவன் ஒரு குடிகார பையன்னு அர்த்தம் பேசிக்கா. இதை பேசுகிறானுங்க உட்காந்துக்கிட்டு. கேட்டால் பெரியாரிஸ்ட்டுங்கிறான், அம்பேத்கருங்கிறான், மார்க்ஸுங்கிறான். படிச்சிருப்பானா? முதல்ல அடிப்படையாக படிச்சிருக்க மாட்டான். இவன் மற்றவனை போல தற்குறின்னு பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ பிரச்சனை அது இல்லை. இப்போ பேசிக்காக உங்களுக்கு என்ன ஒரு சென்ஸ் இருக்குன்னா, ஒரு விரக்தி மனநிலைக்கு போயிட்டாங்க. என்னடா நம்ம எதிர்த்து, நம்ம அடிப்படை கொள்கை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கானுங்களே. ஒரே ஒரு முறை நீ ராஜா மேலே செருப்பு தூக்கி வீசிருப்பியா? ஒரே ஒரு முறை பிஜேபி காரியமா செருப்பு தூக்கி வீசிருப்பியா? ஏன் உன்னால் வீச முடியல? பயந்தாங்கோழி, தொடை நடுங்கி, உன் ஒட்டுமொத்தமா உன்னுடைய இந்த நாட்டுக்கும் மனித குலத்துக்கும் விரோதியா இருக்கக்கூடிய ஒரு RSS கார மேல செருப்பை தூக்கி நீ வீசி இருந்த, அண்ணாமலை மேல உன்னால வீச முடியுமா? உனக்கு தெம்பு இருக்கா? முதல்ல உள்ள போனா ஒண்ணு கடிச்சிருவான். இவன்லாம் பயந்து நடுங்குவான். ஐயோ என்ன பண்ணுது? ஏதோ ஒரு சின்ன யூடியூப் சேனல்ல போயிட்டான், உள்ள போய் 4 பேரை கூட்டிட்டு போய் ரவுடித்தனம் பண்ணலாம், காலித்தனம் பண்ணிட்டு குடிச்சிட்டு படுக்கலான்னு போயிருப்பானுங்க. வேற என்ன? ஒரே ஒரு பிஜேபி கார மேல, ஒரு RSS கார மேல இவ செருப்பு தூக்கி வீசிட்டா நான் RSS பசங்க நிப்பாட்டிடுறாங்க. பயந்தாங்கோழி பசங்க தொடநடுங்கி போக மாட்டாங்க. இப்போ எங்க எளியவர்களா இருக்கிறாங்க, யாரை ஈஸியாக போய் அட்டாக் பண்ணலாம், எந்த இடத்துல நம்ம ஆளுங்களாம் அருகிறாங்க, பேனலில் யாரெல்லாம் அருகிறா, யாரெல்லாம் நமக்கு சொம்பு தூக்குவா, அதெல்லாம் வச்சு அப்படியே போய் பண்ணுறது தான். இதனால் என்ன நடக்க போகுது? 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. நினச்சி பாருங்க. எவன்ட்டே அப்போ சொல்லுங்க, காரு துப்புவான், ஐயோ போய் வேலையை போடா அப்படின்றோம். அதுவும் குறி வக்கு இருக்கா? நாதி சம்பத்து வாயிலே போய் அடிச்சுட்டாங்க. அவரு பாவம், அவர் வாயை திறந்தாலே ஐயா பெரியாரை பாராட்டி பேசக்கூடியவர், அவருடைய நல்ல கருத்தை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள். அவரையா போய் அடிப்ப? அந்த அறிவும் இல்லை. நிலையான மனநிலையில் இல்லாதவன் அந்த மாதிரிலாம் பண்ணுவான். இப்போ நான் ஒரு ஷார்ப்பாக ஒரு குறி வைக்கிற உங்கள் கேமரா உடைக்கணும்னு சொன்னால் தூக்கி போட்டு கரெக்டாக உடைச்சிருவேன். நான் நல்ல மனநிலையில் இருக்கிறேன். நல்ல மனநிலையில் இல்லாதவன் என்ன பண்ணுவான்? என்னத்தையாவது
உள்ள என்ன இருக்கோ அதான் வெளில பேசும். ஒரு மயக்கத்தில் இருந்திருப்பாங்களோ என்னவோ தெரியல, தப்பாக குறி வச்சுவிட்டாங்க. பாவம் நாலு சம்பத் ஐயா வயசானவர், அவர் வாயில் அடிச்சு விட்டாங்க, அவர் பாவம். அப்போது கட்சி ரீதியாக, கொள்கை ரீதியாக, கோட்பாடு ரீதியாக, கருத்து ரீதியாக பேசுறதுக்கு உனக்கு மேடை போடுறதுக்கு காசு இல்லையா, பணம் இல்லையா, இல்லை ஆட்சி அதிகாரத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்கலையா, தாராளமாக பண்ணு. யார் வேணான்னு சொன்னால் ஏன் பயப்படுற, ஏன் கோவப்பா சொல்கிற, யாருக்கு ஏன் டென்ஷன் ஆகுற, ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? செருப்பு தூக்கி அடிக்கிறது இதெல்லாம் வந்து நல்ல அணுகுமுறை கிடையாது. இதெல்லாம் மாற்றிக்கணும். பெரியார் அதை கற்றுக் கொடுக்கல. பெரியார் என்ன சொன்னார், இல்லை அண்ணா என்ன சொன்னார், மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு. எதிர்கருத்து வைக்கிறவனா அந்த கருத்து என்னன்னு கேளு. பொய்யா இருக்குதா? ஏன்னா பொய் நாம் தமிழர் கட்சி பெரியாரை பற்றி பொய் பேசுகிறது, அவதூறு பரப்புகிறதுன்னு மாநாடு போடு. யார் கேட்டா? யார் தடுக்க போறாங்க? சீமா தடுப்பாரா? வந்து எனக்கு எதிராக இவங்களாம் போறாங்க தடுப்பாங்க? ஒன்றும் பண்ண மாட்டார், போடுதான் சொல்லுவார். நீயும் போடு, அவங்களும் போடட்டும், ஜனநாயக நாட்டில் எனக்கு உரிமை ஒன்று போடுறாங்க, அவ்வளோதானே. அதில் உனக்கு என்ன பிரச்சனை? யாருமே இங்கே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் நீங்களே சொல்லிடுறீங்க. அவர் விமர்சனத்தை தப்புன்னு ஏன் சொல்கிறீங்க? தவறு இல்லையா அது? இப்போ அங்கெல்லாம் வந்து மாற்றிக்கணும். இது போன்ற நிகழ்வுகள் வந்து எதை காட்டுகிறதுனா, தமிழ்நாட்டு சூழல்ல மாற்றுன்னு பேசுகிறவன் வளரவே கூடாது. பெரியார் மீது விமர்சனம் வைப்பது மட்டும்தான் உங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற பிரச்சனை. மற்ற எல்லாத்தையும் ஏற்றுக்கிறீங்களா நீங்கள்? அப்படி கிடையாது. வேற ஒரு ஜெனரேஷனை வந்து கிரியேட் பண்ணுறாங்கன்னும் போது நம்ம தடுக்கணும். அதுக்கு வன்முறையில் கூட இறங்கலான்னு இறங்கிடுறாங்க. இதெல்லாம் வந்து கால நீரோட்டத்தில் கரைந்து போகக்கூடிய கரைப்பான் பூச்சிகள் மாதிரி, அவ்வளோதான். அப்புறம் இதெல்லாம் வந்து எடுபடாத ஒரு வேலை, எடுபடாத வேலை திட்டம். இதெல்லாம் கருத்தில் இதாக சண்டை செய்யணும். தர்க்க நியாயம் பண்ணுறதுக்கு கருத்து இல்லையா, படுத்து தூங்கணும். சார், அவர் பண்ணுறதை பார்த்தப்போ, வீடியோ கிளிப்பிங்ஸ் பார்க்குறப்போ, அவர் பண்ணது வந்துட்டு ஏதோ பேசினாங்க அதனால கோவத்தில் எரிஞ்சாரு அப்படின்ற மாதிரி இல்லை. அந்த அந்த செயல்பாடு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி பின்னாடி யாராவது இருக்காங்களா சார்? அதனால தான் கைகூலி அப்படின்னு இல்லை. பின்னாடி யாரும் இல்லாமலாம் இதை பண்ண முடியாது. உன்னை சொல்லவா, களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணுறதுக்கு இங்கே பக்கத்தில் தான் அமெரிக்கன் எம்பசி இருக்குது. அங்கே போய் இறங்கி போராட்டம் பண்ணுறதுலாம் ஒரு தைரியம் வேணும். போலீஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். இந்த சிஸ்டம் எதிர்க்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அதிகார வர்க்கத்தை எதிர்க்கிறதுக்கு தைரியம் வேணும். அதிகாரமே இல்லாத ஒரு சாதாரண ஒரு கட்சிக்காரனை போய் செருப்பை தூக்கி அடிக்க ஒரு கோழையாக இருந்தால் போதும். என்ன சொல்கிறோம்? கோழையாக இருந்தாலே போதுமானது. எந்த தைரியமும் இல்லாத, எந்த தன்னம்பிக்கையும் இல்லாத, வெளியில் வருவதற்கு அஞ்சக்கூடிய ஒரு கோழையாக இருந்தாலும் போது செருப்பத்துக்கு அடிக்கலாம். தைரியம் என்ன அர்த்தம்? சிஸ்டம் எதிர்த்து நீ சண்டை செய்யணும். போராடுறேன்டா, நான் தூய்மை பணியாளர் போராடுறான், கூட நிக்கிறேன்டா. பெரியார் அதான் சொல்லி கொடுத்தாரு. மாற்றுத்திறனாளி போராடுறான், நைட்டு 1 மணிக்கு 2:30 மணிக்கு கோயம்பேடுக்கும் கிளாம்பாக்கத்துக்கும் அரும்பாக்கத்துக்கும் கூட்டிட்டு போறான்னு இந்த சிஸ்டம் எதிர்த்து, காவல்துறையோட அட்ராசிட்டி எதிர்த்து பேச துப்பில்லாத நாக்கு, துப்பில்லாத கை இருந்து எதுக்குங்க? எதற்கு ஜீவித்திருக்கணும்? நீ எல்லாம் அதிகாரத்தை எதிர்த்து பேசுறதுக்கு துணிவு இல்லாத கோழைகள். அதில் பேசுறதுக்கு விட்டுவிட்டு எவன்ட்ட அதிகாரமே இல்லையா அவனை போட்டு அடிக்க வேண்டியது. யோ, சிஸ்டம்ல இருக்கிறவன பிரச்சனையை பத்தி பேசிய ஏன் எஸ்வி சேகருக்கு வந்து வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுக்கும்போது உனக்கு இனிக்குதா? அதை எடுத்து பேச உன் நாக்குன்னா சுலுக்கிக்குதா? ஏங்க இவங்கெல்லாம் எங்க அம்பலப்பட்டு போனாங்க தெரியுமாங்க? ரொம்ப சிம்பிளுங்க. ஜாதி பேரை ஒழிச்சாரா பெரியார். நான் பெரியார் ஆதரிக்கிறேங்க. நான் ஓப்பனா சொல்றேன், ஜாதி பேரை ஒழிக்க சொன்ன பெரியார் நான் ஆதரிக்கிறேன். ஜிடி நாயுடுன்னு பேர் வைக்கும்போது எங்கடா போனீங்க? நீங்களாம் எங்கடா போனீங்க? நாயுடுன்னு பிறா பேர் வைப்பீங்க, பெரியாரை ஃபாலோ பண்ணுன்னு கேட்க துப்பு இல்லை உங்களுக்கு? கேட்க நாதி இல்லை? தைரியமற்ற கோழைகளுங்க. அங்க ஏன் நீ பேரை வைக்கிறத நீ ஆதரிக்கிறனா? நீ வேற, உன் மண்டைக்குள்ள நீ பெரியார் சொல்ல ஜாதியா இருக்கிற ஒருத்தர். நான் முத்துராமலிங்க தேவர்னு சொல்றத நான் எதிர்க்கிறேன். முத்துராமலிங்கம் சொல்லுங்க, பேர் வைங்க. சுப்பிரமணியன் பிள்ளைன்னு வைக்காத, சுப்பிரமணியன் வை. நான் சொல்றேன் அதை. ஆனா ஜிடின்னு மட்டும் வை. ஏன் நாயுடுன்னு வைக்கிற? அப்போ மண்டைக்குள்ள சாதி இருக்குதானே? உன் சாதி அழுக்க காமிச்சிட்ட, நீ யாருன்னு காமிச்சிட்ட. அப்புறம் தானே உன் அட்டாக்குக்கெல்லாம் காரணம் புரியுது. உன் அட்டாக்குக்கெல்லாம் காரணம் என்ன? உன் மண்டைக்குள்ள சாதி இருக்கு, அவ்வளவுதான். சிம்பிள். விஜயகாந்த் எடுத்து பேசி நீங்க பாத்துருக்கீங்களா? இவங்கெல்லாம் நீங்க குறிப்பிடக்கூடிய ஆட்கள் விஜயகாந்த் எடுத்து பேசியிருக்காங்களா? விஜயகாந்த் 10 வருஷம் தமிழ்நாட்டுக்குள்ள மோடி ஆதரிச்சு பேசின ஆள் தானே. எதுக்கு புனித பொம்மை கட்டுறீங்க விஜயகாந்துக்கு? வைகோ யாருங்க? மோடி ஆதரிச்சு பேசினாரா இல்லையா? மோடி ஆட்சி இந்தியாவுக்கு வரணும்னு கேட்டாரா இல்லையா? அந்த வைகோ ஒத்து பேச துப்பு இருக்கா அவனுக்கு? பேசிருக்கியா நீனு?
2009 ஈழத்துல இனப்படுகொலைக்கு துணை நின்ற காங்கிரஸ் கட்சின்னு பெரியார் திராவிடர் கழகம் போடாத போஸ்டர் கிடையாது. அந்த காங்கிரஸுக்கு ஓட்டு கேட்டியா இல்லையா நீ? இந்த ரத்தக்கரை படிச்ச கரங்களுக்கு ஓட்டு கேட்ட ஆள் தானே நீங்கெல்லாம். இவெல்லாம் என்னங்க இன்னைக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க? அஜெண்டாவோட ஒர்க் பண்ணக்கூடிய, அதான் நான் முன்கூட்டியே உங்களுக்கு சொன்னேன், நான் எனக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆக்கிவிட்டீங்க. அஜெண்டாவோட ஒர்க் பண்ணக்கூடிய கைக்கூலிகளுங்க. அவன் கூலிப்பட எலும்பு துண்டை கவ்வக்கூடிய நாய்களுங்க. எலும்பு துண்டை நீங்க போட்டீங்கன்னா ஒரு நாய்க்குட்டி கவிக்கும், ஆனால் நமக்கு விசுவாசமா இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் நீங்க அவங்கள போய் ஆஹா பெரியாரிஸ்ட், பெரியாரை அசிங்கப்படுத்துறாங்க இவங்கெல்லாம். உண்மையிலேயே பெரியாரை சீமானோட இவங்க தான் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சார் நான் கேட்கலான்னு வந்ததே அதுதான் சார். இப்போ பெரியாரை வந்துட்டு தப்பா பேசுறாங்க அப்படின்றனால தான் இந்த செயல்பாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், இவர் இப்போ இவர் செஞ்ச இந்த செயல்பாடால திரும்பவும் பெரியாரை இழுத்து ரொம்ப டேமேஜ். பத்திரிகையாளர் சுகுணா திவாகர் ஒன்று சொல்லியிருக்காருங்க, நான் அந்த கருத்து உடன்படுறேன். சீமான் வந்து பெரியாரை பத்தி அவதூறு பரப்புறாரு, பொய் பரப்புறாருன்னா சீமான் பொய் பேசுறாருன்னு அம்பலப்படுத்துங்க. சீமான் தப்பா பேசுறாருங்க, நாம் தமிழர் கட்சி மக்களுக்கு எதிராக இருக்குங்க, பெரியாரை பத்தி தப்பா பேசுதுன்னு பரப்புரை பண்ணு. உனக்கு தளமா இல்ல களமா இல்ல, பேசு. அதுக்காக சீமானோட தனிப்பட்ட வாழ்க்கை எடுக்கிறது, குடும்பத்தை வச்சு பேசுறது, அப்புறம் போற இடத்துல கண்ட இடத்துல எதையாவது குடிச்சுட்டு எதாவது தூக்கி அடிக்கிறது, இதெல்லாம் வந்து பெரியார் கற்றுக் கொடுக்கல. இதெல்லாம் நல்ல அணுகுமுறையும் கிடையாது. விரக்தியின் வெளிப்பாடு, தோல்வியின் வெளிப்பாடு, அச்சத்தின் வெளிப்பாடு. புரியுதா? பெரியார் சொன்னதான் சொல்லணும். பெரியார் மூலமா தூக்கி போட்டாங்க செருப்பை. டே முட்டாப்ப இன்னொரு செருப்பை தூக்கி போற எடுத்துட்டு போறேன், ஒத்த செருப்பு வச்சு நான் என்ன பண்ணுவேன், நீ என்ன பண்ணுவ, 2 செருப்பையும் கொடு. பெரியார் கேட்டார், கொடுத்துட்டு போ. இன்னொரு செருப்பு கொடுத்துட்டு வெறுங்காலம் நடந்துட்டு போ. தைரியம் இருக்கா அவனுக்கு? விடுங்க, அவ்வளோதான். அவங்களாம் சார் பெரியாரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடையில் ஒரு நாகரிகம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு செயல் செய்கிறப்போ எல்லாரும் வைக்கிற விமர்சனம் என்னன்னா, பெரியாரிஸ்டாக இருந்துட்டு இப்படி பண்ணீங்கன்னா அப்போ பெரியார் இதை தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரா அப்படின்ற ஒரு கேள்வி தான். இதுக்கு நிறைய பதில் நீங்கள் சொல்லிட்டீங்க. இதை பார்க்குறப்போ இதுக்கு மேலேயாவது தன்னை பெரியாரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இழிவான ஒரு செயல்லாம் செய்யாமல் இருப்பாங்க அப்படின்னு நம்புறோம். நிறையா தகவல் சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார்.